கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. கையை விற்பாங்க நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் இன்று 24/3/2026 தொகுதி உடன்பாடுகள் குறித்து கலந்து பேசியதில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ்நாட்டில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் அவற்றில் 6 தனித் தொகுதிகளிலும் 2 பொதுத் தொகுதிகளிலும் போட்டியிடுவது எனவும் முடிவு செய்யப்பட்டது. தலைவர் திமுக ஒப்பம், தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒப்பம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. 6 இடங்கள் தனித் தொகுதிகள், 2 இடங்கள் பொதுத் தொகுதிகள். நேற்று நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக்குழு கூட்டத்தில் இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை பெற வேண்டும் என்றும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரையும் வருகிற 2028 காலியாக உள்ள இடத்தில் வழங்க வேண்டும் என வலியுறுத்தவும் தோழர்கள் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர். அந்த தீர்மானம் குறித்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்களிடத்திலே நாங்கள் கலந்து பேசினோம். 23 கட்சிகள் இடம்பெற்றுள்ள ஒரு மெகா கூட்டணி 7-8 ஆண்டுகளாக தொடர்ந்து கட்டுக்கோப்பாக இயங்கி வருகிற கூட்டணி, கருத்தியல் சார்ந்து இயங்குகிற கூட்டணி, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் மதவெறி சக்திகள், சாதிவெறி சக்திகள், வலதுசாரி சக்திகள் வலுப்பெறுவதை தடுக்க வேண்டும். நாட்டையும் மக்களையும் மதவாத வெறுப்பு அரசியலில் இருந்து பாதுகாக்க வேண்டும் எனவும் உறுதியேற்று செயல்படுகிற கூட்டணி. இந்த கூட்டணியின் வெற்றியை முன்னிறுத்தி அனைத்து கோணங்களிலும் நல்லது கெட்டது போன்றவற்றை சீர்தூக்கி பார்த்து விடுதலை சிறுத்தைகளின் நலன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நாம் அங்க வகிக்கும் கூட்டணியின் நலன்களும் முக்கியமானது என்பதையும் கருத்தில் கொண்டு இந்த முடிவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடன்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு நாங்கள் பயணிப்பதற்கு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் பயணிப்பதற்கு முதன்மையான காரணம் இடதுசாரி ஜனநாயக அரசியல்
தமிழ் மண்ணில் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான். வலதுசாரி பிற்போக்கு அரசியல் காலூன்றிவிடக்கூடாது, வலுப்பெற்றுவிடக்கூடாது, அது தமிழ்நாட்டுக்கும் நல்லதல்ல, இந்திய தேசத்திற்கும் நல்லதல்ல என்கிற பார்வையில் இருந்துதான் என்பதை அவ்வப்போது நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம், உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அதே அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையையும் நாங்கள் நடத்தி முடித்திருக்கிறோம். எனவே 8 தொகுதிகளில் இன்றைக்கு கையெழுத்திட்டிருக்கிறோம். 200க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்கிற வேட்கையோடு, தீவிர முனைப்போடு விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பணிகளை முன்னெடுப்போம். தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்த கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். ஒருபுறம் வலதுசாரிகள், அதாவது சங் பரிவார்களின் தலைமையிலான வலதுசாரிகள், இன்னொரு புறம் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் அரசியலை திரித்து பேசி திராவிட அரசியலுக்கு எதிராக களமாடுகிறோம் என்கிற பெயரில் சமூக நீதி அரசியலுக்கு வேட்டு வைக்கும், உலை வைக்கும் முயற்சியில் ஈடுபடுகிற திரிபுவாத சக்திகள். ஆகவே வலதுசாரி சக்திகளையும் திரிபுவாத சக்திகளையும் வீழ்த்த வேண்டிய பொறுப்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு யாரையும் விட கூடுதலாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். தற்காலிகமாக இந்த தேர்தலில் எங்களுக்கு என்ன லாபம் என்று கணக்கு போட்டு அதன் மூலம் வலதுசாரிகள் வலுப்பெறுவதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் சாதி வெறியர்களும் மதவெறியர்களும் தான் கொட்டமடிப்பார்கள். அவர்களின் கைகள் ஓங்கும். விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய இடதுசாரி சக்திகள் பின்னுக்கு தள்ளப்படும் நிலை உருவாகும். என்னுடைய பார்வையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தந்திருக்கிற 8 தொகுதிகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தந்திருக்கிற 10 தொகுதிகளும் சேர்த்து 18 தொகுதிகள் இடதுசாரி அரசியலை பாதுகாப்பதற்காக போராடக்கூடிய இயக்கங்களுக்கு திமுக வழங்கியிருக்கிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள் மற்றும் முஸ்லீம் லீக், முஸ்லீம் அமைப்புகள் சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கிற சக்திகள். ஆக இந்த கட்சிகளுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த இடங்கள் மேலோட்டமாக பார்த்தால் எண்ணிக்கையிலே குறைவு என்று தோன்றும். ஆனால் எல்லா திசைகளிலும் நாம் கூட்டி கழித்து கணக்கு போட்டு பார்த்தால் வெற்றி ஒன்றே இலக்கு, வெற்றியை அடிப்படையாக கொண்டே இவற்றை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். 1-2 தொகுதிகளுக்காக முரண்பட்டு கூட்டணிக்குள்ளே சலசலப்பை உருவாக்கி வெற்றிக்கான வாய்ப்புகளை நாம் சேதப்படுத்திவிடக் கூடாது என்கிற பொறுப்புணர்வோடுதான் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதில் எங்களுக்கு மனநிறைவு உள்ளது. புதுச்சேரியில் தனித்து போட்டி என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 3 தொகுதிகளில் நாங்கள் நாமினேஷன் செய்திருந்தோம். ஏன் 3 தொகுதிகளில் நாமினேஷன் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது என்றால், வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு கடைசி நிமிடம் வரையில் கூட்டணி உறுதிப்படவில்லை. திமுக காங்கிரசுக்கு இடையே கிட்டத்தட்ட 7 நாட்கள் 8 நாட்கள் இடைவிடாமல் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருந்தது. அந்த பேச்சுவார்த்தையில் எண்ணிக்கையே முடிவாகவில்லை. இந்த நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் முடிந்துவிடும் என்பதனால் முன்னெச்சரிக்கையாக நாங்கள் 3 தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தோம். உசுடு தொகுதியிலும் நெட்டப்பாக்கம் தொகுதியிலும் தனி தொகுதிகள், இந்த 2லும் எமது கட்சியின் முன்னணி தோழர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதேபோல உழவர்கரை பொது தொகுதி, கடந்த ஆண்டு எங்களுக்கு காங்கிரஸ் அந்த தொகுதியைத்தான் ஒதுக்கியது. தனி தொகுதியை நாங்கள் கேட்டோம். இல்லை உழவர்கரையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று போன முறை காங்கிரஸ் எங்களுக்கு அந்த தொகுதியை தந்தது. ஆகவே இந்த முறையும் 6000க்கும் மேற்பட்ட வாக்குகளை வாங்கிய தொகுதி என்பதனால் இந்த முறையும் அந்த தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று 3 தொகுதிகளை எழுதி கொடுத்திருந்தோம். கடைசியாக வேட்புமனு தாக்கல் முடிந்த பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 1 தொகுதிதான் என்ற அறிவிப்பு வெளியானது. ஆனால் அந்த 1 தொகுதியிலும் காங்கிரஸ் சார்பிலே
வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள், தனித்தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. அது இன்னும் இழுபறியாகத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் தனித்து சுயேட்சையாக போட்டியிட்டால் அல்லது காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டால் கூட்டணியில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் அந்த 3 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்று அறிவித்திருக்கிறோம். திமுக தரப்பில் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற தகவல், வேட்புமனுவை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் இருக்கிறது, எனவே பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்திருக்கிறார்கள். நாங்கள் பொறுத்திருக்கிறோம்.